ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு நெய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நான் 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புதினா இலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ரைஸோட வாசனையை வந்து ரொம்ப அதிகமாக்கும். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம நெய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். குக்கர் சூடாகட்டும். இப்போ நான் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3 ஸ்பூன் நெய் இதில் சேர்க்குறேன். இது நெய் சாதம் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் நெய் நிறைய போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நெய் சூடாகிடுச்சு. இப்போ முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுக்கூடிய முந்திரி பருப்பை அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் மேலே போடுறதுக்காக. முந்திரி பருப்பு வறுக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். கொஞ்சம் லைட்டாக அடுப்பை கூட்டி வச்சிங்கன்னா கூட வந்து கரிஞ்சு போயிடும். லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு வந்து வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்ந்து நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாகிடுச்சு. நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுக்கூடிய சோம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை எல்லாமே இதில் சேர்த்துடலாம். போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். அதோட கட் பண்ணி வச்சுக்கூட பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட நம்ம எடுத்து வச்சுக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆனால் வந்து இது மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் குருமா வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி வீதம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதோட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அதனால் மொத்தம் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நான் வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் 3 டம்ளர் அரிசிக்கு. இப்போ நம்ம தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கூட அரிசியை வந்து நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றுற அளவும் நல்லா கரெக்டாக நமக்கு சாதம் வந்து உதிரியாக வரும். இதோடு நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய புதினா இலையும் இதில் சேர்த்துடலாம். இந்த புதினா இலை போடும்போது சாதத்தோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொதிக்கட்டும். எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து தண்ணியை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் எப்போவுமே வந்து லைட்டாக உப்பு அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் சாதம் வெந்து வரும்போது உப்பு சரியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எப்போவுமே எந்த ஒரே செஞ்சிங்கனாலும் அந்த மாதிரி அந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா அரிசி தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி, அப்போ தான் சாதம் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நல்ல ஒரு கலர் கிளறிட்டு மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் நீங்கள் டைம் பார்த்துட்டே இருங்க. 10 நிமிஷம் பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் குக்கரை திறந்து பார்க்கணும். அப்போ தான் சாதம் வந்து சரியான பக்குவத்தில் வெந்திருக்கும். இப்போ நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு விசில் போட்டு 10 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகி நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ குக்கரை இறக்கி வச்சு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். அப்படியே ஒரு கலர் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. குக்கரை இறக்கி வச்சுட்டு ஒரு கிளறி இறக்கி வச்சுருங்க. ஏன்னா சில சமயம் வந்து அடியில் வந்து அப்படியே நெய் நின்றுட்டுருக்கோம். அதனால் வந்து ஒரு கிளறி அப்படியே மூடி வச்சு இறக்கி வச்சுருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப உதிரி உதிரியாக இருக்குது சாதம். ரொம்ப டேஸ்ட்டான நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த சாதத்தோட மட்டன் சிக்கன் குழம்பு அண்டு குருமா எல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே வீவர்ஸ், இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.